ஜல்லிக்கட்டு தொடர்பான இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தற்போது சட்ட முன்மொழிவு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சட்டமன்றத்தில். இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நேரலையில் இனி பார்க்கலாம். மாணவ செல்வங்கள், இளைஞர்கள், தாய்மார்கள், குழந்தைகள், முதியவர்கள் என்று 4 தலைமுறையை சார்ந்தவர்கள் 7 நாட்கள் இரவு பகலாக ஒரு அறவழி போராட்டத்தை, இதற்கு முன்பு உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான அறவழி போராட்டத்தை எந்த மக்களும் முன்னெடுத்ததாக வரலாறு இல்லை. அப்படிப்பட்ட அந்த தமிழ்நாட்டு மக்களினுடைய இந்த உணர்வுகளை, கோரிக்கைகளை, வேண்டுதலை ஏற்று உலகம் முழுக்க பரவி வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் அனைத்து கோரிக்கைகளையும் தடையின்றி நிறைவேற்றுகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த கோரிக்கையையும் மிகுந்த பொறுப்புணர்வோடு அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு உடனடியாக டெல்லியிலே பாரத பிரதமரை சந்தித்து உரிய துறை சார்ந்த அமைச்சகங்களை சந்தித்து ஒப்புதலை பெற்று இன்று அவசர சட்டமாக 2017 21ஆம் தேதியே அது அவசர சட்டமாக வெளியிடப்பட்டது. அவசர சட்டம் வெளியிடப்பட்டு ஒரே நாளில் 23ஆம் தேதி சிறப்பு இந்த சட்டப்பேரவை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டத்தை, சிறப்பு கூட்டத்தை கூட்டி இந்த கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் OPS ஐயா அவர்கள் இந்த சட்ட முன்வடிவை 1960 மிருகவதை தடுப்பு சட்டத்தில் திருத்த சட்டமாக இந்த சட்டம் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டு ஒரே நாளிலே அது விவாதிக்கப்பட்டு ஒரே நாளிலே இன்று சட்டமாக அது இயற்றப்பட்டு இன்று இனிமேல் உலகம் முழுக்க தமிழ் குலத்தினுடைய கடைசி உயிர் இருக்கிற வரை இந்த பாரம்பரிய தமிழர்களுடைய பண்பாட்டு வடிவமாக இருக்கிற வீர விளையாட்டு, இந்த ஜல்லிக்கட்டு ஏறுதல் ஒரு விளையாட்டை இனி யாராலும் தடுத்து விட முடியாத அளவிற்கு இந்த சட்டம் ஒரு அரணாக இன்று இயற்றப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தினால் என் தாய் தமிழ் சமூகம் இந்த 2 ஆண்டுகளாக தடைபட்டிருந்த இந்த விளையாட்டை இனி வாழ்நாளெல்லாம் தன்னுடைய பரம்பரையாய் அனுபவிக்கிற உரிமையை இன்று சட்டபூர்வமாக இந்த உரிமை இன்று மீட்கப்பட்டிருக்கிறது. இதை நான் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பாக இந்த திருத்த சட்ட முன்வடிவை வரவேற்கிறேன், ஆதரித்திருக்கிறேன். இந்த முழு வெற்றியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு முனைந்து பணியாற்றினாலும் நம்முடைய ஒட்டுமொத்த மாணவ செல்வங்களுக்கும், இளைஞர்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் உயிருக்குயிராக 24 மணி நேரம் களத்திலே இருந்து இந்த போராட்டத்தை உணர்வுக்கு செறிவூட்டிய ஊடக சமூகம், காட்சி ஊடகமும் அச்சு ஊடகமும் தமிழ்நாட்டில் 24 மணி நேரமும் இரவு பகலாக போராட்ட களத்தில் மக்களோடு மக்களாக இருந்து இந்த போராட்டத்தை உலகத்திற்கு எடுத்து சொன்ன தமிழ்நாட்டினுடைய ஊடக என்னுடைய ஆர்வீர் உறவுகளுக்கு, அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் பெருமக்களுக்கு, அரசுக்கு என் தலை சார்ந்த வணக்கத்தை, நன்றியை பதிவு செய்து வெல்லட்டும் தமிழர் ஒற்றுமை, பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழருடைய மரபுசார் உரிமைகள் என்று தமிழ்நாடு கொங்கு இளைஞர் சார்பாக என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.